வணக்கம். செல்வகுமாரின் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திற்கான காட்டுத்தீயின் தீவிரத்திற்கு மகிழ்ச்சியூட்டும் மழை அறிவிப்பு. அதாவது லானினா காரணமாக அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்தில், அதாவது பசிபிக் பெருங்கலோட கிழக்கு பகுதியில் வெப்பம் குறைந்திருந்த காரணத்தினாலே மழை பொழியாமல் கடந்த 2 ஆண்டுகளாக எல்னினோ இருந்ததன் காரணமாக அந்த கலிபோர்னியா மாகாணத்தில் மழை பொழிந்து நிறைய புல் தரைகள் எல்லாம் வளர்ந்து மரங்கள் செழித்திருந்து, பிறகு லானினா காரணமாக மழை பொழியாத ஒரு இயற்கை அமைப்பை ஏற்படுத்திய காரணத்தினால செழித்து வளர்ந்திருந்த புல்லும் மரமும் காய்ந்து கருகாகி இருந்த நிலையில காட்டுத்தீ பற்றி கட்டுக்கடங்காமல் வரலாறு காணாதல், வரலாறு உண்மையிலேயே வரலாறு காணாதான், சும்மா பேருக்கு வரலாறு காணாதுன்னு சொல்ல, உண்மையிலேயே வரலாறு காணாத ஹாலிவுட்டே அழிந்தது. ஹாலிவுட் அதாவது சினிமா துறையின் உலகத்திலே, அதாவது நம்பர் 1 சினிமா படம் உருவான இடம் என்று சொல்லலாம். சினிமா பட தொழில் உருவான இடம், புகழ்பெற்ற நடிகர்கள் கோடீஸ்வரர்கள் வாழக்கூடிய ஹாலிவுட்டே தீப்பிடித்து எரிந்து விட்டது. அப்படிப்பட்ட காட்டு தீயானது இன்றைய தேதியில ஜனவரி 25ஆம் தேதியில காட்டுத்தீ கொழுந்து விட்டு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் கடந்த 2 நாட்களாக தரைக்காற்று கடலை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறது. உயரழுத்த காற்று வலுவாக வீசிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஆக்சிஜன் காட்டுத்தீ எரிவதற்கு கூடுதலாக கிடைக்கிறது. உயரழுத்தம் என்பது அதிக அழுத்தம் கொண்ட காற்று குடைபோல் இறங்கி வந்து அது கலிபோர்னியாவின் காட்டுத்தீயிற்கு சாதகமாக ஒரு வலுவான காற்றை, ஆக்சிஜன் நிறைந்த ஒரு காற்றை கொடுத்து காட்டுத்தீயை வேகம் எடுக்க செய்யவும் கட்டுக்கடங்காமல் செய்யவும் கொழுந்து விட்டு எரியவும் செய்தது. அது இன்றைக்கும் அந்த காட்டுத்தீக்குள் காற்று வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் காற்று கூடுதலாகி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் தொடர்ந்து கூடுதலாகவே இருக்கும் காட்டுத்தீ. ஆகவே தீவிரமடையும் காட்டுத்தீ நாளையிலிருந்து படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பசிபிக் பெருங்கடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி எப்படி உருவானது என்றால், தரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி, கடலிலே உருவாகவில்லை, தரைப்பகுதியிலிருந்து உருவாக, அதாவது அரிசோனா மற்றும் சரியாக புரிதலுக்கு சொல்ல போனால் சால்ட் லேக் சிட்டி பகுதியிலிருந்து, அதாவது வடகிழக்கு பகுதியிலிருந்து காற்று சுழற்சி அது கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதிக்கு வந்து மழை பொழிவை கடலோரம் அமைந்து ஏற்படுத்த போகிறது. ஆகவே உயரழுத்த காற்றும் இந்த குறைந்த அழுத்த காற்றும் இணைந்து வரக்கூடிய 26ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு இரவே தொடங்கலாம் மழைப்பிடிப்பு. இன்றைக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு எரியும் தீக்கு கொடுக்க போகிற மழை இன்று இரவில் இருந்து நாளையிலிருந்து கண்டிப்பாக மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. காட்டு தீ எரிந்து கொண்டிருக்கூடிய இடங்கள்ல 1000 விமானங்கள் அணைக்க முற்பட்டாலும் இயற்கைக்கு நிகர் ஏதுமில்லை என்று சொல்வதற்கு நிகர் ஏதுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய காட்டுத்தீ கொழுந்து விட்டு எரியக்கூடிய காட்டுத்தீயை நாளை அணைக்க வருகிறது அடைமழை, பனிப்பொழிவுடன் கூடிய அடைமழைன்னு சொல்லலாம். ஆக வெப்பமும் தனியும், பனிப்பொழிவும் பொழியும், மழை பொழியும். ஆகவே ஈரப்பதம் அதிகரித்து காட்டுத்தீயின் பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காட்டுத்தீ 27 மற்றும் 28ஆம் தேதி கிட்டத்தட்ட 75% அணைக்கப்படும் என்று இந்த மழை பொழிவால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை காட்டுத்தீ சில இடங்களில் அணைக்கப்படாமல் அந்த மழை ஓய்ந்தாலும் கவலைப்பட வேண்டாம். 27, 28 வரை அந்த மழை பொழிந்து விட்டு 29, 30, 31ஆம் தேதி மீண்டும் காட்டுத்தீ கொழுந்து விட்டு மெரியும் அளவிற்கு காற்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் ஏற்கனவே ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே புதிய இடத்தில் காற்று தீப்பிடிக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த எரிந்து கொண்டிருக்கூடிய இடத்துல தீவிரம் இல்லாமல் ஒரு எரிந்து கொண்டிருந்தாலும் மேலும் ஒரு மழைப்பிடிப்பு பிப்ரவரி 1, 2, 3, 31ஆம் தேதியிலிருந்து
ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளிலே மேலும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி வந்து கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. ஆகவே அத்துடன் அந்த காட்டுத்தீ முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கலிபோர்னியாவில் வாழும் தமிழர்களும் சரி, ஒட்டுமொத்த அமெரிக்கர்கள், உலக மக்கள் அனைவருமே ஒரு நம்பிக்கை பெருமூச்சு விடலாம். நாளையிலிருந்து 2 நாள் மழை மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. காட்டுத்தீ இடையில் தீவிரமடைந்தாலும் நாளையிலிருந்து அணைக்கும் மழை 2-3 நாள், பிறகு தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் காட்டுத்தீ நீடித்தாலும் 31ஆம் தேதி பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளிலே தீவிர மழைப்பொழிவு இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக முற்றிலுமாக காட்டுத்தீ கட்டுக்குள் வந்துவிடும். அதற்கு பிறகு நீங்கள் திரும்பிய, அதாவது வாழ்ந்த இடத்திற்கே, இடம்பெயர்ந்த இடத்திலிருந்து மீண்டும் பூர்வீக இடத்திற்கு இடம்பெயரலாம். நீங்கள் சென்று மறு குடி அமர்வு மேற்கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். ஆனால் இந்த காட்டுத்தீ இடைக்காலமாகத்தான் அணைய போகிறது. மீண்டும் வெயில் அதிகரிக்கும், மீண்டும் மழை பொழிவு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. ஆகவே மீண்டும் காட்டுத்தீயை ஏற்படுத்த விடாமல், யாரும் சமூக விரோதிகள் ஏற்படுத்த விடாமல் சற்றே முன்னெச்சரிக்கையுடன், எப்படி பெட்ரோல் பங்கில் இருப்பீங்களோ அதே போல, எப்படி கேஸ் குடோனில் இருப்பீங்களோ புகைப்பிடிக்காமல், அதே போல தீப்பெட்டி போன்றவை பயன்படுத்துதல் மிக எச்சரிக்கையுடன் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய 6 மாதத்தை கழித்து விட்டால், பெரும்பாலும் வரக்கூடிய ஆண்டும் லானினா ஆண்டு தான். அதனால அமெரிக்காவுக்கு, அந்த இடத்துல கலிபோர்னியாவிற்கு மீண்டும் ஒரு பெருமழை இருக்காது. உங்களுக்கெல்லாம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று, மழைநீரை சேகரிக்க கண்டிப்பாக உங்களிடம் முயற்சி வேண்டும். எல்னினோ காலத்தில் பெய்யக்கூடிய மழையை சேகரித்து வைத்துக் கொண்டால் சொட்டு நீர் பாசனம் போன்றவற்றில் பயன்படுத்தி அது நம்ம லானினா காலத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இவையும் உங்களுடைய ஆலோசனையாக வழங்குகிறேன். மேலும் உங்களுடைய எதிரொலிப்பாக இருக்க வேண்டும். உலகம் வெப்பமடைந்து விட்டது. வெப்பமடைந்ததற்கு காரணம் கார்பன் வெளியேற்றம், வரலாறு காணாத காட்டுத்தீ, வரலாறு காணாத பனிப்பொழிவு, திடீர் மழைப்பொழிவு, கடும் புயல், கணிக்க முடியாத புயலின் வேகம், இவையெல்லாம் அமெரிக்காவை அச்சுறுத்தி வந்து கொண்டிருக்கிற நிலையில தயவு செய்து புரிந்து கொண்டு அமெரிக்காவின் சட்ட திருத்தம், அதாவது கார்பன் வெளியேற்றத்தின் குறைப்பு என்கின்ற பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கத்திற்கு உங்களுடைய அன்பான யோசனையை வழங்கி பாரிஸ் ஒப்பந்தம் மட்டுமல்லாமல் மேலும் வலுவான ஒரு கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு வலுவான நடவடிக்கையை ஏற்கொள்ள வேண்டும். அது அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்த அது வளர்ச்சியாக இருந்தால் மிக மகிழ்ச்சி. ஆகவே நமக்கு தேவை இயற்கையின் இயற்கையின் அதாவது எதிர்காலத்தை நம்முடைய எதிர்காலத்திற்கு இயற்கையை பாதுகாத்தல், இயற்கையுடன் இணைந்து வாழ்தல், எதிர்கால சந்ததியினருக்கு அழகான ஒரு இயற்கையை, ஒரு பூமியை விட்டு செல்லல் என்பதை நாம் நினைவில் கொண்டு பாதுகாத்திட வேண்டும் என்று அதற்கான ஆலோசனைகளை முடிந்தவரை உங்களால் நம்முடைய தமிழர்கள், இந்தியர்கள், அது அமெரிக்கா அரசிற்கு அன்பான ஒரு ஆலோசனையாக எடுத்து கூறி கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கு உலக நாடுகளின் தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்கா அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து அவர்களே கார்பன் வெளியேற்றத்திற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடிய அமைப்பிற்கு தலைவராக அமைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலோசனை வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை, காட்டுத்தீ இன்றைக்கு தீவிரமடைந்தாலும் நாளை பெய்யக்கூடிய மழை, 2 நாள் பெய்யக்கூடிய மழை அணைக்கும். ஓரிடங்களில் இருந்தாலும் 31 ஜனவரி மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் மழை முற்றிலுமாக அணைத்துவிடும். நம்பிக்கையுடன் இருக்கலாம், மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். நன்றி.